இந்த இபிஎஸ்க்கு வந்து எப்படி தான் இந்த இன்டெலிஜென்ஸ்காரங்களாம் எப்படி அவருக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ தெரியல. இந்த ஆள் வந்து 7 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறான் இபிஎஸ். அப்போ வந்து ஒரு கொலைகாரனை வந்து நீங்கள் சிஎம் ஆக்குறீங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. இபிஎஸ்ஸை வெளியே துரத்திட்டு இந்த அதிமுகவை இந்த கட்சியை வந்து பிஜேபியும் இந்த தாவாக்கண்டர்ஸ் இந்த விஜய் அவங்களும் இந்த கட்சியை வந்து அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க. ஜெயலலிதா வந்துட்டு எவ்வளோ நீங்கள் எல்லாரும் மந்திரியானது அவங்களால தானே கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிறீங்களே. ஒரு மாலை அந்த அம்மாவோட படத்தை வச்சு ஒரு மாலை போடுறதுக்கு உங்களுக்குலாம் பக்கு இல்லையான்னு கேட்டேன். அவர் என்ன என்கிட்ட சொல்கிறாரு, சின்னம்மா கோவப்படுவாங்க. செங்கோட்டையனுக்கு எப்போ வந்துட்டு யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணம், அதை அவரையே அழிச்சிருச்சு. ஒழுக்கமாக சிஎம் ஆயிருப்பார். நான் நிஜமாகவே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். நான் 2011 14 லேடியா மோடின்னு சொன்னவங்க ஓப்பனாகவே மோதிக்கிட்டாங்க. மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஜெயலலிதாவுக்கும் மோடிக்கும் முட்டிச்சு. வந்து எலெக்ஷனுக்கு பணமே கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள் தான் மோடிக்கு. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் மறந்துட்டு, அதான் மோடி எப்போ நன்றி கெட்ட ஒரு மனுஷன். அதிமுக ஆட்சியில் 91 96 சந்திரலேகா மேலே இந்த சசிகலா கோஷ்டி தான் அந்த ஆசிட் ஊற்றுச்சு. ஆனால் கெட்ட பேர் யாருக்கு வந்துச்சு? ஜெயலலிதா. டிஎம்கேவுக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேர் இருக்குது. ஏன்னா டிஎம்கேல ஊழல் அங்கேயும் பேய் தலையை விரித்து ஆடுற மாதிரி டிஎம்கேலையும் இருக்குது. விஜயுமே பிஜேபியோட தூண்டுதலில் தான் இவ்வளோ இறங்கி இருக்குது. அவங்க தான் இந்த பணம் இந்த தைரியம். இப்போ அவர் வீட்டில் உட்காந்துருக்க ஒரு மனுஷன் எங்கேயும் வெளியவே வராது, ஜாஸ்தி மக்களை சந்திக்காது, மக்கள் மத்தியில் பழகாது. இதுக்கு எதுக்கு வை செக்யூரிட்டி? வணக்கம். இபிஎஸ் செங்கோட்டையன் அதிமுக உள்ளூர் செல், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உள்ளூர் செல் வந்துட்டு இதெல்லாம் இப்போ இந்த எலெக்ஷனுக்காக ட்ராமா போட்டுட்ருக்காங்க. இதே செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் வந்து இபிஎஸ்ஸை விட சீனியர் வந்துட்டு. செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்எல்ஏ. ஓகே. அப்போ இபிஎஸ் வந்து இவருக்கு வந்து கைத்தடியாக இருந்தது அவர் அந்த அவரு எடப்பாடியிலேருந்து. அப்படி இருக்கச்ச இவர் தான் ஆக்சுவலி சிஎம் ஆயிருக்கணும். ஆனால் இவரோட அந்த கெட்ட புத்தி, செங்கோட்டையனுக்கு எப்போ வந்துட்டு யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணம், அதை அவரையே அழிச்சிருச்சு. ஒழுக்கமாக சிஎம் ஆயிருப்பார். நான் நிஜமாகவே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். ஜெயலலிதா அவங்க இறந்த உடனே பெரிய ஒரு பந்தா பண்ணார். அவர் என்னோட அன்றைக்கி பேசியிருந்தாலும் அவர் தான் சிஎம். ஆனால் அந்த அவரோட புத்தி, அதை சொல்லுவாங்களே நம்ம எண்ணங்களே நம்மளை எப்படி இது சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அந்த கணக்கு இது. இப்போ வந்துட்டு ஆக்சுவலி செங்கோட்டையன் தான் சீனியர். செங்கோட்டையன் தான் அன்றைக்கி 91 96 மட்டும் ரொம்ப செல்வாக்கான ஒரு மந்திரி ஜெயலலிதா பீரியடில். ஆனால் அந்த நேரத்தில் அவர் இந்த ஊழல் இது 96 இந்த ஊழல் கேஸுங்கள்லாம் எடுத்த உடனே அவரும் உள்ளார போனார், ஜெயிலுக்குள்ளார. அதுக்கப்புறம் 2001 வந்து அவருக்கு சீட் கொடுக்கல, எனக்கு என்னோட ஞாபகத்துப்படி கொடுக்கல. அதுக்கப்புறம் 2011 தான் மறுபடியும் ஜெயலலிதா அம்மா வந்து செங்கோட்டையனுக்கு சீட் கொடுத்து மந்திரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களோட பர்சனல் பிரச்சனையில் மறுபடியும் அவங்கள வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் செங்கோட்டையன் தான் வந்துட்டு ஜெயலலிதா அவங்களோட டூர், தட் இஸ் எலெக்ஷன் டூர்லாம், அது அவர் எக்ஸ்பர்ட். அதெல்லாம் நம்ம தப்பே சொல்லக்கூடாது. நிஜமாகவே பிரமாதமாக பண்ணுவார். அந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக அந்த டூர் பண்ணுறது, செய்கிறது, ஏற்பாடு பண்ணுறதுலலாம் செங்கோட்டையன் நல்லா பண்ணுவார். நம்மளுக்கு அவரை பிடிக்குதோ பிடிக்கல அது வேறு விஷயம். ஆனால் எது உண்மையோ அந்த உண்மையை நம்ம பேசுகிறோம். அவங்களாட்ட நம்ம வந்து அவங்களாம் அரசியல்வாதிகள் பொய்யே பேசுகிற பழக்கம். நான் ஒரு நல்லது என்றைக்கும் அவங்கள விட யாரும் நல்லா பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. அப்போ வந்து செங்கோட்டையன் நிஜமாகவே ரொம்ப அந்த ஒரு இதில் பிரமாதமாக பண்ணுவார். இவ்வளோ நாள் இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு 2016 செத்துட்டு, அன்றைக்கு நான் 2017 18 அவரை சந்திக்கும் போது நான் ஒரே ஒரு கேள்வி அவரை கேட்டேன். ஜெயலலிதா வந்துட்டு எவ்வளோ நீங்கள் எல்லாரும் மந்திரியானது அவங்களால தானே கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிறீங்களே. ஒரு மாலை அந்த அம்மாவோட படத்தை வச்சு ஒரு மாலை போடுறதுக்கு உங்களுக்குலாம் வக்கு இல்லையான்னு கேட்டேன். அவர் என்ன என்கிட்ட சொல்கிறாரு, சின்னம்மா கோவப்படுவாங்க. இந்த சின்னம்மா பொம்பளை வந்துட்டு ஏப்ரல்லையே போயிடுச்சு. ஐ திங்க் ஏப்ரல் கிடையாது, ஃபெப்ரவரியிலே ஜெயிலுக்கு போயிடுச்சு. எது 2017 நான் இவரை சந்திக்கும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம். அப்போ இது என்ன அப்போ சின்னம்மா பயந்துக்குது. அப்போ வந்துட்டு
இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவோட விசுவாசிகளா இல்லாட்டி இந்த சசிகலாவோட விசுவாசிகளான்னு சொல்லிட்டு அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வார்த்தையில். அப்போ வந்து இவ்வளோ பேசும் செங்கோட்டையன் இவ்வளோ நாளாக வந்துட்டு ஜெயலலிதா வந்து பிஜேபியோட அலைன்ஸே போடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு அம்மா. ஜெயலலிதாவோட இதே என்னென்னா 2017 16 இல்லை 11 14 லேடியா மோடின்னு சொன்னவங்க ஓப்பனாகவே மோதிட்டாங்க. மோடி ஐ திங்க் இட் வாஸ் 2014 and 16 லேடியா மோடி. அப்படி இருக்குச்சு. அப்போ வந்து அவங்க பிஜேபி அலையன்ஸை எதிர்த்தாங்க. 98 அவங்க தான் பிஜேபி அலையன்ஸை முதல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனால் அதுக்கப்புறம் 2011 2014 இவங்களுக்கு 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஜெயலலிதாவுக்கும் மோடிக்கும் முட்டிச்சு. ஓகே, முட்டிச்சுல அன்றைக்கி வந்து எலெக்ஷனுக்கு பணமே கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள் தான். மோடிக்கு நிறைய பணம் உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் அதெல்லாம் மறந்துட்டு, அதான் மோடி எப்போ நன்றி கெட்ட ஒரு மனுஷன். என்னென்னா இவங்க எல்லாத்தையும் விட்டுடலாம். அத்வானி அவருக்காக அவ்வளோ பண்ண ஒரு அத்வானியே அவர் வந்துட்டு எவ்வளோ ஒரு அசிங்கமாக நடத்தினார். ஆகையால் இவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகள். இந்த இது அதே மாதிரி தான் இந்த செங்கோட்டையன் இன்னைக்கு இப்போ பேசுகிறாரு. எனக்கு வந்து எம்ஜிஆர் வந்து என்னோட தலைவன், ஜெயலலிதா வந்து அம்மான்னு சொல்லும்போது இந்த ஜெயலலிதா வந்து கொண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டது நான். ஓகே, அதே மாதிரி 90 இவங்க கட்சிக்கே ஒரு ஆபத்தாக இருக்கும்போது அன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது அன்றைக்கும் இந்த அண்ணா திமுகவை காப்பாற்றி விட்டுறது நான். அது செங்கோட்டையன் எனக்கு தெரியும். ஜெயலலிதா அவங்க இறந்துட்டாங்க. ஐயால் செங்கோட்டையன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளார அவங்க வீட்டுக்குள்ளார கூட ஒத்துப்பார், வெளியே வந்து ஒத்துக்க மாட்டார். ஐயா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே கிடையாது. ஐயாலே செங்கோட்டையன் இவங்க எல்லாமே எப்படின்னா பச்சோந்திங்க. ஏன்னா இவ்வளோ வந்து அந்த அம்மா வந்து 2016 இறந்தப்புறம் 19 வந்து இதே பிஜேபியோட பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அலைன்ஸ் போட்டாங்க பிஜேபியோட. அப்போ இவங்களுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு அந்த அம்மாவோட பேச்சுக்கோ இது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து அவங்க சந்தர்ப்பவாத அரசியல் பேசுகிறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த தூண்டுதலும் தைரியமுமே பிஜேபி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருந்தாலும் இபிசியை வெளியே துரத்திட்டு இந்த அதிமுகவை இந்த கட்சியை வந்து பிஜேபியும் இந்த தாவாக்கம் இந்த விஜய் அவங்களும் இந்த கட்சியை அவங்க வந்து அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு இதெல்லாம் இன்றைக்கி அவர் போடுற வேஷம் வந்துட்டு இது வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் 2019 பேசியிருந்தாருன்னா நான் அவரை நிஜமாகவே பாராட்டுறேன். ஏன்னா அன்றைக்கி பயந்தாங்குழி. ஏன்னா மோடி என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்குது இவருக்கு இந்த ஆளுக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அவங்களோட கை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் 21 கை கோர்த்துட்டு புஷ் ஆயிடுச்சு. அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கல. அந்த அந்த அவங்களோட இந்த பிஜேபியோட அலைன்ஸை வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கல. அந்த சூழ்நிலையில் அவங்க தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 இபிஎஸ் அந்த விஷயத்தில் நான் பாராட்டுவேன். அட்லீஸ்ட் தைரியமாக மோதிச்சு அந்த அதே இபிஎஸ் வந்து 19 21 மோதி இருந்தானா அவனும் ஒரு மனுஷன். ஆனால் அந்தாலும் அன்றைக்கி சந்தர்ப்பவாதி. என்னென்னா இதே மோடியை நம்ம எப்படி எதிர்க்கிறது? ஏன்னா அவங்க வந்து இவங்களை கழுத்து விட்டுருவாங்கன்னு பயம் இருக்குது இவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஃபுல்லாக ஊழல் பண்ணவங்க. இப்போ வந்துட்டு இவர் சொல்கிறாரு அத்திக்காடு இது வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க, இவ்வளோ காசை கொடுத்தாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் நல்ல பிரமாதமாக பேசினார். அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். வந்துட்டு ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச், நல்ல விலாவாரியாக மக்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னெல்லாம் நடந்ததுன்னு. இந்த தைரியம் இந்த உணர்வு ஏன் முதல் வரல? இதுமே இப்போ நீ எதுக்கு பண்ணனா அங்கேருந்து பிஜேபியும் உனக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம். அந்த தைரியத்தில் தான் நீ இன்னைக்கு பேசுகிற கட்சி வந்துட்டு உடைக்கிறதுக்கு. இது வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கும் துரோகம் பண்ணுறீங்க, ஜெயலலிதாவுக்கும் துரோகம் பண்ணுறீங்க. யார்? இந்த செங்கோட்டையன். நீங்கள் இந்த பேச்செல்லாம் எப்போ பேசியிருக்கணும்? 2017 18 19 பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிஜமாகவே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் விஸ்வாசி. இப்போ வந்து சந்தர்ப்பவாதி. அதில் அவரோட ஸ்பீச் பிரமாதமாக இருந்துச்சு. அது நான் ஒரு தவறும் சொல்ல மாட்டேன். ஏன்னா விலாவாரியாக எல்லாம் விளக்கி சொன்னார். ஏன்னா அவர் தான் அன்றைக்கி ஜெயலலிதா கேபினெட்டில் நம்பர் 1 இருந்தார். தட் இஸ் முக்கியமான ஒரு இடத்துல. அது இல்லாமல் கொள்கை பரப்பு செயலாளர் போஸ்ட் கூட ஜெயலலிதா அவங்க தான் கொடுத்தாங்க. யார்? செங்கோட்டையன். ஆனால் இந்த செங்கோட்டையன் நான் அவரை சந்தித்து கேட்கும்போது அவர் வந்து சின்னம்மா வந்து
கோவப்படுவாங்கன்னு சொல்கிறது. அது என்கிட்டே நான் கேஸ் போட்ட ஆள்கிட்டே சின்னமாக கோவப்படுவாங்கன்னு சொல்கிறதே முதல் தவறு. அப்போ வந்து இவங்கெல்லாம் அந்த ஜெயலலிதா என்ற அந்த ஒரு தலைவிக்கு என்ன மரியாதை இவங்களால, அப்போ இவங்கெல்லாம் அந்த பதவி இருக்கிறது மட்டும்தான் மனுஷன் மதிப்பாங்க. இந்த பதவி போயிடுச்சுன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நாய் எப்படி நன்றி உள்ளது, அந்த நாய்க்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம், மனுஷன் வந்து நன்றி கெட்ட நாய். மனுஷனுக்கு அந்த நன்றியே இருக்காது. இப்போ மக்கள்கிட்ட ஓட்டு எடுத்துட்டு இந்த அரசியல்வாதிகளாம் எப்படி மறந்துடுறாங்களோ அந்த மக்களை, அதே மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள் அவங்க யார் அவங்களுக்கு அந்த வாழ்வு கொடுத்தாங்களோ அந்த தலைவரோ தலைவியோ மறந்துடுறாங்க. அப்போ வந்து இன்றைக்கும் அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் விஸ்வாசிங்க இருக்கிறாங்க, ஜெயலலிதா விஸ்வாசிங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க. தட் இஸ் அவங்கள எல்லாத்தையும் இந்த இபிஎஸ் தான் ஒரு தனி அரசியல் பண்ணிட்டுருக்கு. அந்த ஆளுக்கு யார் அட்வைஸுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று உருப்படியாக அந்த இபிஎஸ் பண்ணியிருக்குதுன்னா, பிஜேபியோட அலையன்ஸ் போட மாட்டேன்னு சொல்லி எதிர்த்தது நான் பாராட்டுறேன். என்னை பொறுத்தவரை நான் பாராட்டுறேன், எனக்கு அதனால் பிடிக்காட்டியும். ஆனால் இப்போ வந்து 2026க்கு தான் இந்த பேச்செல்லாம் செங்கோட்டையன் வந்து இப்படி அப்படியே வீராப்பா ரொம்ப அப்படியே வீர மனிதனாக வந்து பேசுகிறது வந்து அங்கே கண்டிப்பாக பின்பலம் வந்து பிஜேபி. இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இந்த அதிமுகவை டேக் ஓவர் பண்ணணும், இந்த அலையன்ஸ் போடணும்னு பிஜேபிக்கு. ஆனால் பிஜேபியோட அலையன்ஸ் போட்டாங்கன்னா மக்கள் வந்து அவங்கள உதச்சே தீருவாங்க. டிஎம்கேவுக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேர் இருக்குது. ஏன்னா டிஎம்கேல ஊழல் அங்கேயும் பேய் தலையை விரித்து ஆடுற மாதிரி டிஎம்கேலையும் இருக்குது, அதிமுகலையும் இருந்துச்சு. இதுங்க எப்படின்னா 5 வருஷம் போட்டி போட்டு மக்களை வந்து அப்படியே கொள்ளை அடிக்கிறாங்க. மக்களோட பணத்தை, இந்த டெவலப்மெண்ட் பணத்தை. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஒரு ஆட்சி போனப்பறம் அடுத்த ஆட்சி வந்து விலைவாசியை ஏற்றுது. அப்போ வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவங்க யாருமே மக்களை பற்றி கவலைப்படல. இவங்கெல்லாம் எப்படி பதவியில் இருக்கணும், இவங்க பதவியை எப்படி காப்பாற்றிக்கணும், இவங்க கொள்ளடிச்ச பணத்தை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க தவிர்த்து. அவர் தான் செங்கோட்டையன் வந்து பொங்கி சொல்கிறார், எம்ஜிஆர் ஃபோட்டோ போடல, ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோ போடலன்னா இந்த உணர்வு எங்கே போச்சு? முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் ஃபோட்டோ இத்தினூண்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் சைஸு, அம்மா ஜெயலலிதா ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் இபிஎஸ் பெரிய ஃபோட்டோ. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மூஞ்சி முகரக்கட்டைங்களுக்கு யாருமே ஓட் போட மாட்டாங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 21 வந்து இந்த இபிஎஸ் போனார் பெருசாக போயிட்டு, யார் ஃபோட்டோ நீங்கள் தூக்கிட்டு போனீங்க, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவை தான் சொல்லி போயிருக்க. நீ என்ன பெருசாக பண்ணியிருக்க, நீ என்னத்தை சாதிச்சிருக்கனா, நீ சாதனை பண்ணியிருக்கிறது கொள்ளை அடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இபிஎஸ்க்கு வந்து எப்படி தான் இந்த இன்டெலிஜென்ஸ்காரங்களாம் எப்படி அவருக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ தெரியல. ஏன்னா டெஃபினட்டாக இந்த எலெக்ஷன் இது ஃபைலெல்லாம் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனெல்லாம் இந்த ஆள் வந்து 7 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறான் இபிஎஸ். அப்போ வந்து ஒரு கொலைகாரனை வந்து நீங்கள் சிஎம் ஆக்குறீங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கொள்ளைக்காரன், இந்த கொலை பண்ணவன், புள்ள மாதிரி குள்ள மாதிரி, இவனுங்களுக்கு தான் மக்கள் போய் ஓட்டு போடுறாங்க. இது தெரியாமல் ஓட் போடுறதே முதல் தவறு. ரெண்டாவது வந்து 2017 என்னால் சிஎம் கேண்டிடேட்டுன்னு ஃபெப்ரவரியில் போடும்போது நான் வந்து இந்தியா டுடேயில் என்னை பேட்டி எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இவன் வந்து ஒரு மர்டரர், இவன் வந்து 7 பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறான்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி கீதா இப்படி சொல்லலாம், இதுக்கு வந்து என்ன எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசுகிறேன். அன்றைக்கி மக்கள் யாருக்குமே தெரியல. அம்மா அது வந்து இப்போ ரீசெண்டாக வெளியே வந்துருச்சு. இதை யார் காப்பாற்றி விட்டுது? இந்த ஈரோடு முத்துசாமியும் இந்த ஈவன் செங்கோட்டையனும் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐஸ்டாண்ட் கேட்டேன், பட் முத்துசாமி காப்பாற்றி விட்டுருக்கேன். அப்போ வந்து இந்த மாதிரி கொலை பண்ணவனை போய் இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி ஓகே பண்ணிச்சு தெரியல. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து இந்த நாமினேஷன்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி அரசியலில் பெரிய இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நியாயமாக வாழ்கிறவன், ஒரு நிஜமாகவே நாட்டுக்காக சேவை பண்ணணுன்ட்டு இருக்கவங்கள இந்த அரசியல் காலத்தில் இறங்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த காசு கிடையாது. இப்போ வந்து அரசியல் காலத்தில் இறங்கணும், எலெக்ஷன் தட் இஸ் எலெக்ஷனில் இறங்கணுன்னா பல கோடி செலவு பண்ணணும் தான் ஒரு யூகத்தில் இருக்கிறாங்க எல்லோரும். அப்போ வந்து அந்த பல கோடி ஒரு நியாயமானவன் சம்பாதிச்சிருக்க மாட்டான். இந்த மாதிரி கொள்ளடிச்சவன், தப்பான வழியில் சம்பாதிச்சவன் தான் இந்த காசு இருக்கும். அப்போ மக்களுக்கு வந்து என்ன இது வந்து மக்களால் பேச முடியாது. எவ்வளோ பேர்
என் மாதிரி எடுத்து தைரியமாக பேசுகிறாங்கன்னா கிடையாது. ஏதோ பின்பலம் இருக்கும். தட் இஸ் ஆளுங்கட்சி, either திமுகவில் ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, இல்லை பிஜேபியில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளுங்கட்சியிலிருந்து தான் பேசுவாங்க தவிர்த்துட்டு தனி மனிதன் ஒருத்தவங்க பேசணுன்னா இது கஷ்டம்தான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, பயம் காட்டுவாங்க, ரவுடிஸ் அனுப்புவாங்க, நம்ம மேலே ஆசிட் ஊற்றுவாங்க. இதெல்லாம் சகஜமாக நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த அதிமுக ஆட்சியில் 91, 96 சந்திரலேகா மேலே இந்த சசிகலா கோஷ்டி தான் அந்த ஆசிட் ஊற்றுச்சு, நாட் ஜெயலலிதா. ஓகே, ஆனால் கெட்ட பேர் யாருக்கு வந்துச்சு? ஜெயலலிதா. ஓகே, அந்த அம்மா வந்து கெட்டவங்களை தான் கூட வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் தன்னோட வாழ்க்கையே ஸ்தம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனாலும் அந்த ஒரு கருப்பு புள்ளி வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்திருக்குது. அப்போ வந்து அந்த கருப்பு புள்ளியை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கும் அதிமுகவில் யாருன்னா ஒருத்தராவது அந்த அம்மாவுக்காக பேசுனாங்களா? பேசல. இப்போ நானே இந்த கேஸ் போட்டப்போ எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது இப்படி அப்படின்னு. இந்த ஓபிஎஸும் பேசி எல்லாருமே பேசுனாங்க, இன்க்ளூடிங் செங்கோட்டையன் எல்லாருமே பேசுனாங்க. அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா மேலே என்ன விசுவாசம்னா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா மக்கள் மத்தியில் ட்ராமா போடுறது. இப்போ வந்து சோஷியல் மீடியா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மக்களும் படிப்பாங்க. மக்கள் ஏதோ ஒரு 10 பேர் என்னோட பேச்சும் கேட்பாங்க. அப்போ அந்த 10 பேர்த்துக்கு போகும் நியூஸு. அப்போ இவங்க வந்து என்னை ஏமாற்ற முடியாது. முதல் காலத்தில் வந்து பாமர மக்களுக்கு வந்து மீடியாவில் போய் பேச முடியாது. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா வந்திருக்கிறதால நம்ம வந்து நிஜமாகவே இவங்களோட சுய ரூபத்தை நம்ம காட்டலாம், சொல்லலாம், அவங்கள பற்றி பேசலாம். விஜயுமே பிஜேபியோட தூண்டுதலில் தான் இவ்வளோ இறங்கி இருக்குது. அவங்க தான் இந்த பலம் இந்த தைரியம். இப்போ அவர் வீட்டில் உட்காந்துருக்க ஒரு மனுஷன் எங்கேயும் வெளியவே வராது, ஜாஸ்தி மக்களை சந்திக்காது, மக்கள் மத்தியில் பழகாது. இதுக்கு எதுக்கு செக்யூரிட்டி? அப்போ வந்து யார் ஹோம் மினிஸ்ட்ரி? இது பிஜேபி. அப்போ அவங்க தான் உனக்கு வந்து என்னவோ பெரிய ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட் எடுத்தாங்க? உள்ளார வீட்டில் உட்காந்துருக்க மனுஷனுக்கு என்ன ரிப்போர்ட் எடுத்தாங்க? இதெல்லாம் மக்கள் வந்து முட்டாள் நினச்சிருக்காங்க. மக்கள் ஒன்று முட்டாள் கிடையாது. ஆனால் மக்களுக்கு வந்து அந்த தைரியம் இல்லை எடுத்து சொல்கிறக்கோ பேசுகிறக்கோ. ஆனால் எல்லாருமே அப்படியே இருப்பாங்கன்னா கிடையாது, ஒரு சிலர் பேசுவோம். அப்போ வந்து இந்த விஜய், இந்த அண்ணாமலை, இந்த இப்போ செங்கோட்டையன், அதுக்கப்புறம் இந்த சசிகலா, இந்த தினகரன், இந்த கோஷ்டி ஓபிஎஸ், இதெல்லாம் ஒரு கோஷ்டியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி செங்கோட்டையனை தூண்டி விட்டுருக்காங்க பேசுக்கு. நான் வந்து செங்கோட்டையன் இந்த வார்த்தையை வந்து 21லேயும் 19லேயும் பேசியிருந்தாருன்னா நான் பாராட்டுவேன். இன்றைக்கு அவர் பேசுகிறாருன்னா இது வந்து அவர் வந்து பிஜேபியோட ஏஜெண்ட்டாக தான் பேசுகிறாரு. இது வந்து அதிமுகக்காரங்க எந்த அளவுக்கு இதை வந்து நம்பி போய் விழ போகிறாங்களோ தெரியும். 89 அசம்பிளி எலெக்ஷனில் நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னேன், எங்கள் பார்ட்டியில் ஜனதா தல்ல. அப்போ நான் ஒரே லேடி கேண்டிடேட்டு. ஓகே, அப்போ நின்னப்பவே நான் பார்த்தேன் அவரோட தைரியம் என்னன்னு சொல்லிட்டு. களத்துலேருந்து ஓடிடுவார். ஓகே, அவங்கெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள். இவங்க நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுவுமே செங்கோட்டையன் வந்து நம்பர் 1 என்ன சொல்கிறது, இந்த உறுதி கொடுத்துட்டு எப்படியெல்லாம் ஏமாற்றுவார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த ஆளை பற்றி எப்படி பொய் பேசுவாருன்ட்டு, அப்புறம் எப்படி நழுவுவாருன்ட்டு. இது வந்து நார்த் இந்தியன் லீடர்ஸ் வந்து யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு மரியாதை பண்ணுவாங்க, ஒரு ஃபோன் அடித்தா எடுப்பாங்க, இல்லாட்டி திருப்பி கூப்பிடுவாங்க. ஆனால் செங்கோட்டையனுக்கு அந்த மரியாதையே கிடையாது. செங்கோட்டையன் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல்வாதி. அதெல்லாம் மக்கள் வந்து அவருக்கும் ஒரு பாடத்தை புகுட்டுவாங்க. நன்றி.